ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் இங்கே வந்தால் எனக்கு வந்து உற்சாகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். கூட்டத்தில் ஒரு அக்கா சொல்லுது, எந்த ஊருக்கு போனாலும் இதாண்டே சொல்லுவான். அப்படி கிடையாதுக்கா, உண்மையாக சொல்கிறேன். எல்லா ஊர்லேயும் சொல்லுவேன் தான், ஆனால் இங்கே அதிகமாக உண்டு. ஏன் அப்படின்னா, நான் படித்த மண் மயிலாடுதுறை. அங்கே தான் வந்து தருமபுரி ஆதீன காலேஜில் தான் பிலிட் தமிழ் இலக்கியம் படித்தேன். அங்கேருந்து இந்த நாகப்பட்டினத்துக்கு போட்டிக்கெலாம் வருவேன். நான் அப்பொழுது பார்த்த நாகைக்கும் இப்பொழுது பார்க்கிற நாகைக்கும் பிரமிப்பாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான காரணம், ஒரு 2 வருஷம் வராத ஆட்கள் கூட 3வது வருஷம் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு வருவீங்க. முதல் வருஷம் அந்த பொருட்காட்சியோடு நிற்பீங்க. அடுத்த வருஷம் அப்பளம் பஜ்ஜி சாப்பிடுவீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் உள்ளே வந்து தான் ஆகணும். எந்த மனிதன் புத்தகத்தை தேடி உள்ளே வருகிறானோ அவனை இந்த வாழ்க்கை அரவணைத்து கொள்ள காத்திருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சு கொண்டா போதும், நாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு என்ன இந்த புத்தக திருவிழாவில் மேலும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சினா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை ரசிக்கிறாங்க. ஒரு அக்கா வந்தோன்னு சொல்லிச்சு, தம்பி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு. ரொம்ப நன்றிக்காண்ணே. ஒரு அண்ணன் சொன்னார், எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளை ரசிக்கிறாங்க. ஆனால் நாம் ரசிக்கிற சில மனிதர்கள், சில ஆளுமைகள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் மிகவும் மதிக்கிற, நான் மிகவும் ரசிக்கிற, நான் மிகவும் நேசிக்கிற, எப்பொழுதும் அவர் எழுத்துக்களோடு கைகுலுக்குகிற அன்பு அண்ணன், திரைப்பட பாடலாசிரியர், எழுத்தாளர், சிந்தனையாளர், சங்க இலக்கியங்களை நவீனப்படுத்தி இந்த தலைமுறைக்கு கடத்துவதிலே அவர் எழுத்துக்களுக்கு நிகர் அவர்தான் அன்பு அண்ணன் யுகபாரதி அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தொண்டையும் லைட்டாக பிடிக்குது, கொஞ்சம் பார்த்துக்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக ஒரு தலைப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன வேணால் பேசலாம். பொதுவாக அதான் பண்ணுவோம். ஃபுல்லாக கை தட்டி சிரித்து எந்திரிச்சு போகிறப்ப, நல்லா பேசினா தலைப்பில் பேசலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா நாகப்பட்டினம் மக்களை பற்றி எனக்கு தெரியும், கொஞ்சம் ஷார்ப்பான ஆளுங்கன்னு. ஓ, 4 பேர் தான் ஷார்ப்பா? அதனால் சரி, என்ன தலைப்புன்னு அண்ணன் கேட்டப்ப, நம்ம விழா குழுவினர் கேட்டப்ப நான் சொன்னேன், எந்த நிமிடமும் துவங்கலாம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுங்கன்னு. அப்புறம் இன்னைக்கு இந்த பேச்சு தலைப்பு குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யோசித்தேன், கரெக்ட், எந்த நிமிடமும் துவங்கலாம் பேச்சை, எந்த நிமிடமும் துவங்கலாம் உங்கள் கைத்தட்டை, எப்போ வேணா நடுவில் வரும், கரெக்டா? எந்த நிமிடமும் துவங்கலாம் உங்கள் சிரிப்பொலி, எந்த நிமிடமும் துவங்கலாம் நீங்கள் எஞ்சி போகிறது, நீங்கள் ரசிக்கிறது, நீங்கள் கொண்டாடுறது, நீங்கள் வாழ்கிறது, நீங்கள் படிக்கிறது, இது எல்லாமே எந்த நிமிடமும் துவங்கலாம், கரெக்டா? வாழ்க்கையே அப்படி தானே, அந்த ஒற்றை பிடிப்பில் தானே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் யார்கிட்டையோ இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சொன்னார், சோகங்கள் இல்லாமல் இன்னைக்கு எந்த மனுஷன் வீட்டிலேருந்து வெளியில் வரான்னு கேட்டார். எந்த சோகமுமே இல்லாமல் எந்த தனி மனிதன் வீட்டிலேருந்து வெளியில் வரான்? கரெக்டாக இல்லையா அவர் சொன்னது? எல்லாருக்கும் ஒரு சோகம் இருக்குது, ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. வாய் நிறைய நம்ம பொய் சொல்லுவோம், நல்லா இருக்கோன்னு. ரொம்ப நல்லா இருக்கேங்க, ரொம்ப பெரிய பொய். பதிலுக்கு நாம் கேட்போம், நம்ம மனசு ஆறாது, இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு பார்ப்போம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அப்போ நீயும் பொய் தான் சொல்கிறேன், ஓகே போயிட்டு வரேன், கரெக்டா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அடுத்த மனிதர்களை பார்க்கிற பொழுது சிரிக்கிற பக்குவம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை வரமானதுன்னு நினச்சிக்கோங்க. வேற எதுவுமே இந்த வாழ்க்கைக்கு அதிகபட்சமாக தேவையே கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். நான் உடனே சொல்கிறேன், இதை நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, வாசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம்,
வாசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். யுகபாரதி என்ன? அக்கா பச்சை சேலை, அக்கா கிரீன் சாரி, சிட் டவுன். ப்ளூ சுடிதார், சிட் டவுன். பர்பிள் பாப்பா உக்காரு. 10 சேர் காலியாக கிடக்கு, எங்கே உட்காரதுன்னு அல்லாடிட்டு கிடக்கையாது. இதுனா தீபாவளிக்கு வந்த பஸ்ஸா? இப்போ கூட அது கவனிக்கல. என்ன அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு இருக்கு, இங்கே வா. இப்போ வரைக்கும் அது தனி உலகத்தில் இருக்கு. ஒரு பேச்சாளர்களுக்கு சிக்கலே அதுதான். உயிரை கொடுத்து ஒரு 50-60 புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு மணி நேரம் பேசிடுவோன்னு வரப்ப ஒரு குழந்தை நம்ம யாருன்னு தெரியாம புத்தக திருவிழா நடந்து போகும் பாருங்க, எந்த நிமிடமும் துவங்கலாம். இவ்வளவுதான் வாழ்க்கை. எங்க அண்ணன் வந்திருக்காரு, யுகபாரதி அண்ணன். நீங்க யுகபாரதி அண்ணனுடைய புத்தகங்கள் நேர் நிறை பதிப்பகம் கரெக்டு தானே? நம்ம அது சார்பாக நிறைய வெளியிட்டிருக்காங்க. கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு மிக அற்புதமாக இருக்கும், படிங்க. அது ஒரு அலாத இன்பம். அது இந்த கவிதையை எங்க மைசூர் பேலஸாக கூட இருக்கட்டும், மைசூர் பேலஸாக கூட இருக்கட்டும், 7 ஸ்டார் ஹோட்டலாக கூட இருக்கட்டும், இல்லை நீச்சல் குளத்தோடு கட்டின பெரிய பங்களாவாக இருக்கட்டும், எல்லா வீட்டை விட நம்ம வீடு அழகா இல்லையா? உண்மையா இல்லையா? ஹோட்டலில் போய் தங்கிட்டு வீட்டுக்கு வந்து கட்டிலில் படுத்தோன்னு நம்மால் சொல்லுவான், நம்ம வீடு தான் ஐயா, என்ன சுகம். சொல்கிறோமா? அண்ணன் எழுதியிருக்கார், எந்த கவிஞன் மக்களின் மொழியை தன் வார்த்தைகளில் பேசுகிறானோ அந்த கவிஞன் வரலாறு தாண்டியும் வாழ்கிறான் என்பதற்கு நிறைய விஷயங்கள் அண்ணனோட இதில் இருக்கு. ஆனால் அண்ணனே அதை மறுக்கிறார். நான் நிறைய அண்ணனை ஆழமாக படிச்சிருக்கேன். வரலாறு தாண்டி வாழ்றது வாழாதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எழுதுவோன்னு இருக்கார் அண்ணனை. ஒரு கவிதையில் அண்ணன் சொல்கிறாரு, ஓரம் கிழிந்த பாய். எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்லையும் பாய் ஒழுங்காக இருந்ததா சரித்திரமே கிடையாது. கரெக்டா? ஆமாம், சொந்தக்காரன் வந்தால் கிழிஞ்சு பாய் மேலே வந்திருக்கும், அதை தலையில கமுத்தி வச்சுருப்போம். ஏன்னா சொந்தக்காரனுக்கு தெரியக்கூடாதான் பாய் கிழிஞ்சது. நம்ம பொழப்பே கிழிஞ்சு கிடக்கு, பாய் கிழிஞ்சா என்ன தெரியக்கூடாது, இப்படி திருப்பி வச்சிடுறது. அண்ணா எழுதுறாரு, ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த சன்னல். இது எல்லாமே நம்ம வீட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒட்டடை படிந்த சன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி. அட்டகாசம். வீடே அமைதியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள சத்தம் போட்டுட்டே இருக்கிறது ஒரே ஒரு ஃபேன், அது நம்ம ஃபேன். கரெக்டா? சில இதெல்லாம் இந்த மாதிரி சத்தம் வராதுரா தம்பி. அப்பனா நீ வந்து ரொம்ப நீ ஓல்ட் ஆகிட்டியா இல்லை ஃபேன் ஓல்ட் ஆச்சான்னு தெரியல எனக்கு. வருமா சுவிட்சை ஆன் பண்ணிட்டு அவனே கத்துவான் போல இருக்கு, சத்தம் வரலனா. ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை. நம்ம ஊரில் ஒரு தலையாணி கூட சரியா இருந்ததா சரித்திரமே இல்லை. சில பேர் தலகாணியோட ஓரத்தில் படுத்துக்குவான், இங்கே தான் கரெக்டாக இருக்கும், அந்த சைடு பள்ளமாக இருக்கும், கழுத்து வலி வந்துடும், தலகாணியை மாற்று. எப்படி இயல்பு பாருங்க. கலைந்த தலையணை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எழுதுனதுல. அந்த தலையணை போர்வை கலைஞ்சிருக்கும், மடிப்பு கலைஞ்சிருக்கும். அப்படி தலையணை எப்படி கலையும்? ஆனால் பாருங்க, இது அர்த்தம். கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம். எல்லா வீட்லேயும் ஒரு 4 பாத்திரம் கழுவாமல் கிடக்கும். அது ராத்திரி முழுக்க கதறும், என்னை கழுவிரு. இந்த அம்மா கண்டுக்கவே கண்டுக்காது. அவ்வளோதான், தூங்கி எந்த காலைல பார்த்துக்குவோம், காலையில் பார்த்துக்குவோம், கழுவ மாட்டோம். கழுவாத பாத்திரம். என்றாலும் ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த சன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம் என்றாலும் என் வீடு இனிது. இதுக்கே கை தட்டிடா. அப்படி அடுத்த வரி தான் கிளைமேக்ஸே. என் வீடு இனிது, ஏனெனில்
எதிர் வீடு உனது. என்னதான் வீட்டில் குறை இருந்தாலும் கதவை திறந்தோன்னு ஜன்னலை திறந்தோன்னே அவ எழுத்த மாதிரி நிற்கிறா. அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி வந்து நிற்பான், இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம பையன் அசர மாட்டான். மச்சான் அவன் நல்லா இருந்தால் போதும் மச்சான். அவன் வந்து பெரிய பரந்த மனப்பான்மையோட பேசுறான்னு அர்த்தம் இல்லை, வழியில் பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதானே. வாசிப்பில் தானே இந்த அனுபவம் கிடைக்கும். இப்போ நான் நீங்கள் ஒரு சாதாரணமான கவிதையாக தோணுது இல்லை, எப்படி ஒரு வாழ்வியல் மொழி. என் வீடு இனிது தான், எப்படி இருந்தாலும் என் வீடு இனிது. ஏன்? எதிர் வீடு உனது. என்ன அழகான கவிதைங்க இது. எப்படி கிடைக்கும்? வாசிச்சாதானே இது. அதனால தான் சொல்கிறேன், வாசிப்பை எந்த நிமிடமும் துவங்கலாம். வாசிக்க ஆரம்பிங்க, உள்ளே போங்க. இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினத்தில் ஒரு செட்டு பரோட்டா எவ்வளோனே? 20 ரூபாயா? காமிப்பாங்களா? சாப்பிட தருவாங்களா? 20 ரூபாய்க்கே இருக்காடா. அப்புறம் அவன் சொல்கிறான், சாரி நான் தப்பாக சொல்லிட்டு 40 ரூபா. அவன் ஒரு புரோட்டா மட்டும் சாப்பிடாம போல இருக்கு. 40 ரூபா. ஒரு வேளை அரை வயிறு நிரப்புவதற்கு 40 ரூபாய். அதே 40 ரூபா உள்ளே போய் செலவு பண்ணுங்க, உங்கள் வாழ்நாளின் அறிவு நிரம்புவதற்கான புத்தகம் உள்ளே இருக்கிறது. படிக்க ஆரம்பிங்க. எந்த நிமிஷம் வேணா தோணும். சார் நான் இது வரைக்கும், சில பேர் சொல்லுவாங்க படிங்கன்னா, இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை சார். ஆரம்பிங்க, தவறே கிடையாது, தவறே கிடையாது. ஆரம்பிங்க. இன்னொரு கவிதை பாருங்க, அண்ணனோடது. சில பேர் பயங்கரமாக புரட்சி பேசுவாங்க, பயங்கரமாக புரட்சி பேசுவாங்க. ஆனால் வீட்டில் அப்படி இருக்கானான்னு கேட்டால் இருக்க மாட்டான். தாயை கொல்லும் பசியை போக்க முயற்சி உறாதார், வாயை திறந்து கிளியே சும்மா வந்தே மாதரம் என்பார்னார் மகாகவி பாரதி. அண்ணா எழுதுறாரு யுகபாரதி. என்ன வீடு பெருக்கிறவங்க வேலைக்கு ஆள் வராங்கன்னு வச்சுங்களேன், நம்மால் ஹாலில் அப்படியே உட்காந்துருப்பான். ஐயா காலை நகுத்துங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த கலெக்டர் ஐயாவுக்கு ஞாபகம் வரும். நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டர் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அவர் எல்லா வேலையும் பார்க்குறாரு. எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரே உங்கள் கணவர் என்கிற கலெக்டர். ஒரு அக்கா சொல்லுது, கரெக்டாக சொல்கிறான்டி தம்பி, காலை நவுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் தலைவர் நவுத்த மாட்டார், அப்படியே இருப்பான் பப்பரகான். அதுக்கு அண்ணன் எழுதுறாரு, வீடு பெருக்குகிறவள் நகருங்கள் என்பதற்குள், நகருங்க அவங்க சொல்லக்கூடாது, நகருங்கள் என்பதற்குள் எழுந்து கொள்ள மனம் வராத நீங்கள், நீதான் கோஷம் போட்டு கொடி தூக்குகிறாய் பெண் விடுதலைக்கு. யார் பெண் விடுதலையை பேசுறது? பெருக்கிட்டு வர அம்மா காலை தூக்குன்னு சொல்றதுக்குள்ள எந்திரிச்சு போகிறதுக்கு துப்பு இல்லாதவன் தான் பெண் விடுதலையை பற்றி பெருமையாக பேசுகிறான். இந்த அம்மா அவனை நினச்சிக்கிட்டே வேகமாக பெருக்குது விளக்கமாத்த வச்சு. இவ்வளோதான். வாசிக்க துவங்குங்க, அதில் இருக்கிற அனுபவமே தனி. இந்த பசங்கள்லாம் அந்த கைத்தன்றதுனால சொல்கிறேன், அண்ணன் அதில் தான் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிடுவார் எல்லாரையுமே. எதனால் வந்து மற்ற கவிஞர்களோட யுகபாரதியனை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காருன்னா, இன்றைய இளைஞர்களின் மொழியை கவிதைகளில் வடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் அன்பண்ணன் யுகபாரதிக்கு உண்டு. ஒரு பையன் சொல்கிறான், அண்ணன் தான் சொல்கிறாப்புல, ஒரு பையனா நினச்சி சொல்கிறாப்புல, நான் நினச்சிக்கிறேன் அண்ணிட்டு அதெல்லாம் சொல்லணும். அமலாவும் கேட்கிறாள், அமலாவும் கேட்கிறாள், நீ ஏன் ஒருத்தியை கூட காதலிக்கவில்லை? அமலாவும் கேட்கிறாள், நீ ஏன் ஒருத்தியை கூட காதலிக்கவில்லை என்று. என்னை கடந்து போன ஒவ்வொருத்தையும், என்னை கடந்து போன ஒவ்வொருத்தையும் இவ்வாறாக கேட்டுவிட்டு போன பிறகு நான் யாரைத்தான் காதலிப்பது? பழகிற அத்தனை பொம்பளை பிள்ளைங்களும் நீ ஏன்டா காதலிக்கவே இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கு. இவன் கேட்டு கேட்டு போயிடுறீங்களேடி, எப்படி காதலிக்க? எவ்வளோ இயல்பான மொழி சார். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ரொம்ப ரொம்ப மன சோர்வாக இருக்கிற தருணங்களில், நாம் தன்னம்பிக்கை பேச்சாளர் படிக்கிறோம், எல்லாம் ஓகே தான், பேசுகிறோம், எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு சுணக்கமான தருணம் வரும், சோர்ந்து உட்கார்ற மாதிரி தருணங்கள் வரும். அப்போ என்னன்னா, வாசிப்பு தான் நம்மளை மீட்டெடுக்கும், வேற எதுவுமே மீட்டெடுக்காது. நீங்கள் அவ்வளவு பிரச்சனையும், உங்களை சுற்றி நடக்கிற அத்தனை பிரச்சனையும் மறந்து
நீங்கள் உங்கள் உலகத்திற்குள் சிறகடித்து பறக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு புத்தகம் போதும். அதை படியுங்கள். உங்கள் வானில் நீங்கள் சிறகடித்து மகிழ்ச்சியாக பறக்கிற வாய்ப்பை புத்தகம் தரும். நான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன். நீங்க வேலைக்கு போகாத அல்ல வேலைக்கு போகிற பெண்களா இருக்கலாம். வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு புருஷனெல்லாம் அமுச்சு விட்டு குழந்தைங்களுக்குலாம் டாட்டா காமிச்சிட்டு நீங்க உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிறதுக்கு டிவி சீரியல் பார்க்குறீங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு சீரியலை நாளையிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் கட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் மட்டும் படிக்க ஆரம்பிங்க. உங்கள் உலகம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு வாசிக்க துவங்குங்க. எந்த நிமிடம் வேணால் நீங்கள் வாசிக்கலாம். இங்கே எம்என் நம்பியார் வில்லன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்பியார் சார் கை தூக்குங்க. ஒரு ஐயாவே கை தூக்க மாட்டேங்கிறாரு. எனக்கெல்லாம் ரஜினிதாயா பிடிக்கும். எம்என் நம்பியார் தெரியுதா? ரைட், ஓகே. நான் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு, அவர் பெரிய லெஜண்டில் அவர் மந்திரி. சரிப்பா சரிப்பா, நீ நார்மலாக தானே இருக்க? சரி சரி, ஓகே. அவன் எல்லாத்துக்கும் நானும் கையை தூக்கிறது, அவ்வளோதான். இந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டாக எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்களாம். நம்ம ஆளுக்கு எப்பயுமே ஒரு 10 பேர் வேடிக்கை பார்த்தா அவனும் உள்ளே போய் பார்ப்பான். பையனே இல்லைனாலும் வேடிக்கை பார்ப்பான். கூட்டமாக நின்றுருக்கானுங்க. இவன் உள்ளே போகணும், உள்ளே போக முடியல. ஏன்னா இவனுக்கு முன்னாடி இந்த சீனியர்லாம் வேடிக்கை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நவுருங்க நவுருங்க நவுருங்க, என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி சித்தப்பாவுக்கு நவுருங்க. எல்லாம் வழி விட்டுருக்கானுங்க. தள்ளி போய் பார்த்தா ஒரு பன்னிக்குட்டி. என்ன ஏதுனே தெரியாமல் கூட்டத்தில் சேரவே கூடாது. வடிவேல் சொல்லுவார், வாங்கடா வாங்க பஸ்ஸில் ஏறுங்க 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 பாரு, எல்லாம் முட்டிக்கிட்டே வண்டி ஃபுல்லாக காலியாக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் புத்தகம் நிறையா இருக்குது, கூட்டம் வருது, வாங்கலை படிக்கலை. தயவு செஞ்சு வாங்கிருங்க, படிச்சிருங்க. என்னோட ரெக்வஸ்ட். மந்திரி குமாரி படத்தில் மாடர்ன் தியேட்டர் சார்பாக எம்என் நம்பியார் அவர்களை நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதோட ஓனர், மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனர் டிஆர் சுந்தரமையா அவர் வர சொல்லியிருந்தாராம். எம்என் நம்பியார் வில்லத்தனத்துக்கு பேர் போனவர். மந்திரி குமாரி தான் அவருக்கோட மெயின் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அவருடைய திரையுலக வரலாற்றில். அப்படி போறாராம், வாசலில் நிற்கிறாரு. யார? டிஆர் சுந்தரமையாவை பார்க்கறதுக்கு. உள்ளுக்குள்ள ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம். இவர் கேட்டிருக்காரு, என்னங்க சத்தம்னு. வெள்ளன்னு அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் ஐயாவுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, வேலை பார்க்கலன்னா பிடிக்காது, கொஞ்சம் கை நீட்டி விடுவாப்புல, கோவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு இவர் பயந்துட்டாராம். யார்? எம்என் நம்பியார் ஐயா. கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையாக கேட்டிருக்காரு, வேலை செய்கிறவங்கள தான் அடிப்பாரா, நடிக்கிறவங்களையும் அடிப்பாரா? இவர்கிட்ட அடி வாங்காத பெரிய ஆளுங்களே இல்லைங்கன்னு இருக்கான் அவன். இதை கேட்டுட்டு மெதுவாக எஸ்கேப் ஆளான்னு எந்திரிச்சிருக்காரு. அப்போ கரெக்டாக டிஆர் சுந்தரமையா வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். உள்ளே வாங்கன்னு அவருடைய அறைக்கு. பயந்துக்கிட்டே போனாராம். தமிழ் திரைப்பட வரலாற்றில் யாருக்குமே தராத ஒரு மிகப்பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்து, இனிமேல் மாடர்ன் தியேட்டர்ஸோட கம்பெனி ஆர்டிஸ்ட் நீங்கன்னு எம்என் நம்பியார் அவர்களோட ஒப்பந்தம் போட்டாராம் டிஆர் சுந்தரமையா. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தையே தமிழ் சினிமா பார்க்குற அத்தனை பேருமே இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை பிடிச்சவங்களுக்கு, ஹீரோவாக நடித்தவங்களை பிடிச்சவங்களுக்கு எம்என் நம்பியாரை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காத அவரோட வில்லத்தனத்தினால. பழைய பாட்டிக்கலாம் எம்என் நம்பியாரே பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டேன், நீலாம் எம்ஜிஆரை கத்தியால் அடித்தவன், உனக்கெல்லாம் தரவே மாட்டேன் இருக்கு அந்த அம்மா, நீ உனக்கு தரமாட்டேன் ஓடிப்போ அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு அவரை பயமுறுத்துறதுக்கு ஒரு திறந்திருக்கான் இந்த உலகத்தில். இது எல்லாமே எப்போ தெரியும்னா படிக்கிறப்ப தெரியும். இந்த மாதிரி திரைத்துறையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு புத்தகம் சித்ரா லட்சுமணன் எழுதியிருக்கார். பழைய தகவல்களை சுமந்து வர நல்ல புத்தகம், நல்லா படிக்கலாம். நீங்கள் இங்கே அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போயிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. என்எஸ்கே இங்கே இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுங்க, உலகத்திலேயே நகைச்சுவை நடிகர்களிலேயே 2 இருவருக்கு தான் சிலை இருக்கு. ஒருத்தர் யாரு? சார்லி சாப்ளின். இன்னொருத்தர் யார் தெரியுமா? நம் தமிழ்நாட்டில் பிறந்த என்எஸ் கலைவாணர். இவங்க 2 பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களே சிலை இருக்கிறவங்க. ஒரு தடவை புத்த மத மாநாடு ஒன்று பெரியார் நடத்தினாராம். பெரியார் நடத்துகிறப்ப அதில் புத்த மத கருத்துக்களை வில்லுப்பாட்டா என்எஸ்கே அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணாராம். ரொம்ப பிரமாதமாக பண்ணாராம். அப்போ பெரியார் மேடை ஏறி சொன்னாராம், உங்களுக்கெல்லாம் நான் பெரியார், எனக்கு ஒரு பெரியார் இருக்கார், யாருன்னு தெரியுமான்னாங்களாம். கூட்டமே ஷாக் ஆயிடுச்சான், என்னன்னே புரியலையாம்.
யார் உங்களுக்கு ஒரு பெரியார் அப்படின்னா எல்லாம் சலசலப்பா இருந்துச்சான் கூட்டத்தில். அப்புறம் வந்து பெரியார் அவர்கள் சொன்னாராம், எனக்கு யார் தெரியுமா பெரியார், நான் மதிக்கக்கூடிய பெரியார் யார் தெரியுமா, என்எஸ்கே அவர்கள் அப்படின்னு சொன்னாராம். கூட்டம் பயங்கரமா கைத்தட்டுச்சான். அதுக்கான காரணம் அவர் சொன்னாராம், நான் மேடையில் ஏறி சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னா கல்லை கொண்டு அடிக்கிறான், அதுவே அந்த மனுஷன் சினிமாவில் சொன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு கைத்தட்டி சிரிக்கிறான், நான் பெரியாரா அவர் பெரியாரா அப்படின்னாராம். வாழ்க்கையில் இது எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு. பாத்திமா பீவி, பர்வீன் சுல்தானா எங்க போறீங்க? சாப்பிட போறீங்களா? 8:30 பசிச்சிருவான். அதனால தான் நம்ம ஊரில் சொன்னான், ஆற்றுக்குள்ளே இறங்கி அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளே தான் இருக்கான் சொக்கநாதன். நான்லாம் அன்றைக்கி வந்து சத்துணவு யார் பீரியடில் போட்டது எம்ஜிஆர் பீரியடா காமராஜர் பீரியடா அப்படிங்கிற ஒருத்தன் லஞ்ச் பீரியடுங்கிறான். என்னென்ன வேலை அந்த குடும்பம் எனக்கு அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அம்மா முதல்ல நான் போகிறேன்டி, குழந்தைங்கள்லாம் பின்னாடி வாங்க, மொத்தமாக எந்திரிச்சு அவன் ஏதாவது சொல்லுவான்ட்டு முதல்ல 2 ஆதார் கார்டு போச்சு, அப்புறம் ஒரு 2 ஆதார் கார்டு, அப்புறம் அந்த 4 ஆதார் கார்டு பெற்ற 3 ஆதார் கார்டு ஃபாலோ பண்ணுச்சு. இப்போ 7 ஆதார் கார்டும் போய்கிட்டு இருக்கு வெளியில். போயிடுச்சு. பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கு. டே பூ போட்ட சட்டை வாடா தம்பி, தெளிவாக இருந்தீங்கன்னா சந்தோஷம்டா, அவ்வளோதான்டா, நீ ஸ்டெடியாக இருக்கணும்னு தான் நாங்கள் உழைக்கிறோம். வாழ்க்கையில் எனக்கு தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம், இப்படி யாராவது ஒன்று ஏதாவது பண்ணிவிட்டா அது தொடர்பாக போயிடும். என்ன எல்லாம் இங்கே வந்தோன்னே ஒருத்தர் கேட்டார், வேளாங்கண்ணியில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நல்ல அறை, அது ரொம்ப முக்கியம் விருந்தோம்பல்ல, சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொந்தக்காரன் கூட கேட்க மாட்டான், சொந்தக்காரங்கிறவன் கேட்கவே மாட்டான். என்னக்கா அப்படி சிரிக்கிற, ரொம்ப உங்கள் வீட்டு சைடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்க. கரெக்டு தான். நான் அடுத்தது தான், வாசிக்க எந்த நிமிடமும் தூங்கலான்னு, அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், நேசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை, யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை. நேற்று நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு, மலேசியாவில் மஸ்ஜித் இந்தியாங்கிற பகுதியில் ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சுவர் கீழே தரையில் ஒரே ஒரு கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிருச்சுனே, கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிருச்சு. நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, 1.5 நாள் ஆயிடுச்சு அந்த அம்மா உள்ள எங்கே இருக்குன்னு தெரியல. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி நிலையற்ற வாழ்வு நம் வாழ்வு. இருக்கிறதுலேயே அல்பத்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் மனுஷன். ஆனா அவன் பண்ற பந்தா மாதிரி உலகத்துல ஒரு பயலும் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான்ல, நான் ஒரு தடவை சொன்னேன், சேரை போட்டு உட்காந்து சொல்லுங்க. பயங்கரமா ரோட்ல கத்துவான், ஸ்டேஜில் ஏறி பேச வைங்க, ஏன் கீழே இருக்கிற வேற ஏன் மேடைக்கு வந்தா ஏன் வரல? வராது. ஒன்னே ஒன்று சொல்லவா, எது தெரியுமா வீரம்? 4 பேரை அடிச்சு சாய்க்கிறது இல்ல, கீழே இருந்து சத்தம் போடுறது இல்ல எதிரிகளை வீழ்த்துறது இல்ல. எது தெரியுமா வீரம்? நம்மை பாதுகாப்பவர்களை. யார் நம்ம பாதுகாக்கிறா? அம்மா அப்பா, நம்ம சமூகம். இந்த சமூகம் தான் நம்மளை பாதுகாக்குது. உண்மை அதுதானே. நம்மை பாதுகாக்கிற சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் என்னை பொறுத்தவரை வீரன், வேற யாருமே கிடையாது. அந்த சிந்தனை நோக்கி தான் போகணும். இங்க நேசிப்பே இல்லையே. அந்த வீடியோ ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரர் அமுச்சு வைக்கிறாரு, எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருந்தது. அவர் 1.5 நாளா தவறான கருத்துக்களை பரப்பாதீங்கன்னு அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இது இப்போ கிடைச்சாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த அம்மா பாவம், ஒரு 48 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, நடந்து போயிட்டு இருந்தவங்க மகிழ்ச்சியா சுற்றுலா பயணின்னு சொல்றாங்க. அந்த அம்மா எங்க இருக்குன்னே தெரியல. இங்க வயநாட்டில் அண்மையில் நடந்த வெள்ளம், இரவு தூங்கிட்டு இருந்தவங்க, காலையில கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது, அவங்க சொத்து கிடையாது, நகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும், ஒருவர் இறந்த பிறகும் நாம் அவர்களுடைய வாழ்வை மனசுல வச்சுக்கணும்னா என்ன பண்ணும்?
4 பேருக்கு பிடிக்கிற மாதிரியாவது வாழ்ந்துட்டு போயிடும். இந்த உலகத்திலேயே ஒரே தெருவிலே இருப்பான், 9 வருஷம் பேசாமல் இருப்பான். பா, தெய்வம் தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவனை தான் காமிப்பேன். இவெல்லாம் தான் தெய்வம். என்ன அநியாயம் கேட்டா, என்னடா சண்டைன்னு கேளுங்க, சண்டையே ஞாபகம் இருக்காது. இது இன்னும் சூப்பர். அது ஒரு 8-9 வருஷம் இருக்கும். ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அது ஞாபகம், மென்டலா. சரி பேசு, அதெல்லாம் பேச முடியாது. ஏன் பேச மாட்டேன்? அவன் பேசலை, அதனால் நான் பேச மாட்டேன். அவர் ஏன் பேசலை? அவர் உக்ரைன் அதிபர், இவர் ரஷ்ய அதிபர். 2 அதிபர்களும் ஒரே தெருவில் பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் வாழ்க்கையா? நான் உட்கார எம்எல்ஏ அண்ணன் சொல்கிறாரு, உங்கள் பேச்சையும் கவிஞர் பேச்சையும் கேட்க தான் வந்திருக்கேன், நேற்று நான் பேசுகிறேன். இவ்வளோதானே எளிமை. யுகபாரதி அண்ணன் தமிழில் இளைஞர்களில் கவிதை எழுதுகிறவங்களில் இல்லை, தன்னுடைய தமிழின் வழி மொழியின் வழி திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக வரணுங்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆதர்சனமான முகம். நாமுத்துக்குமாரனுக்கு அடுத்தது எங்கள் யுகபாரதி அண்ணன் தான். அவர் அவ்வளோ எளிமையாக அறையில் உட்காந்து பேசி எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ சாதாரணமாக, தம்பி அது தம்பி, என்ன தம்பி, எப்போ வந்தீங்க தம்பி, சாதாரணமாக பேசுகிறார். சில பேர்ன வெறும் 500 ரூபா வச்சுருக்கான் பேக்கெட், 500 ரூபா தான். 10 பரோட்டா சாப்பிட்டா காலில் போயிடும். மொத்தம் 500 ரூபா வச்சுட்டு ஏதோ நாகப்பட்டினத்துக்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிறான். என்ன எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? பரவாயில்லையா? நாகப்பட்டினத்தில் எது பெரிய நாக்கடை? ஏதோ நாக்கடை. அந்த நாக்கடை ஓனர்கிட்ட கேட்குறான், 500 ரூபா தான் பேக்கெட்லேயே இருக்குது, பிஸ்னஸ் பரவாயில்லையாங்கிறான். அவர் மாதிரி அவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நல்லா போயிட்டுருக்குன்னு கலெக்டரை பார்த்தா கூட, சார் வணக்கம் சார்ட்டு இப்போ கெத்தாக போகிறான். ஒரே ஒரு 500 ரூபா. நான் ஒன்று சொல்லவா, உங்களிடம் இருக்கிற பணம், உங்களிடம் இருக்கிற அதிகாரம், உங்களிடம் இருக்கிற பெயர், உங்களிடம் இருக்கிற சொத்து, இது எதுவுமே நீங்கள் எதிர்கொள்கிற சராசரி மனிதனுக்கு முக்கியமே இல்லை. உங்களை எதிர்கொள்கிற சராசரி மனிதன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நட்போடு நீங்கள் புன்னகைத்தால் அவன் புன்னகைக்க தயாராக இருக்கிறான். மற்றபடி அவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ தொழிலோ எதை பற்றியுமே கவலை இல்லை. உண்மையா இல்லையா? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டே யாருன்னே தெரியாதவங்ககிட்ட அதிக அன்போடு இருப்பார், யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அதிகமான அன்போடு இருப்பார். ஏன்பான்னு கேட்பேன். நீ ரோட்டில் மயங்கி விழுந்துட்டீன்னா யாருன்னே தெரியாதவன் தான்டா உன்னை காப்பாற்றுவான், உனக்கு தெரிஞ்சவன் பக்கத்தில் இருக்க மாட்டான் பார். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், சீனாக்காரன் சூது ஆடலைன்னா செத்துருவான். சூது பயங்கர சூதம். சீனாக்காரன் எல்லா ஊர்லேயும் ஆடுறாங்க, அவங்க கொஞ்சம் அதிகமானு வச்சுங்க. சூது ஆடலைன்னா செத்துருவான். ஜப்பான்காரன் உழைக்காம இருந்தா செத்துருவான். நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். என்னன்னே தெரியாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நாளைக்கு சும்மா ஒரு கவரை நீங்கள் வாங்கி போட்டு உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி சொல்லி முடிக்கல. அந்த அக்காக்கெல்லாம் எவ்வளோ சிரிப்பு பாரு. ஒரே ஒரு நகையை போட்டு காலையில் பார்க்குறீங்க, காலையிலே ஆரம்பிச்சிருங்க. பால் வாங்குறப்பயே என்னவோ கழுத்து உறுத்துது அப்படின்ட்டு உள்ளே போட்டுருங்க, செத்தா. கரெக்டாமா? முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கழுத்து உறுத்துது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு போய் எப்படி வாங்கினா, நேற்று வரைக்கும் நைட்டு கூட தானே இருந்தேன், முன்னாடியே வாங்கிட்டாலோ, எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. நம்ம இது எங்கே திரும்பும்னா, சிரிப்பா பாருங்களேன். அந்த அக்கா பக்கத்தில் விழுந்து சிரிக்குது. அந்த அக்கா இதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது. இது எங்கே திரும்பும்னா, வீட்டில் ஒரு அப்பாவியாக ஒருத்தனை புருஷன் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, காலையில் பாலை வாங்கிட்டு வந்து காப்பி போட வேண்டிய அம்மா அவனுக்கு பால் ஊற்றிடும். செயின் அவன் தூக்கத்திலேருந்து அப்போ தான் முழிக்கிறான். எதுக்கடி அழுகுற? செயின் செயின். என்ன செயின்? அவன் கோமதி
என்ன நீ கோமதி செயின் என்ன ஆச்சு? புது செயின் நாய்க்கா அவ போட்டிருக்கா. நாய் செயினியா அவ போட்டிருக்கா? நம்மாளு அப்பாவி தங்க செயினியா இவன் தங்க செயின் போட்டிருக்காளா? நம்ம ஆம்பளைங்க என்னன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் அப்படியான்னு கேட்பாங்க. இந்த பெண்களுக்கு கோபம் வராது, இவன் அலட்சியமா பேசுறது தான் கோபமே வரும். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக அப்படியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு அன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா ஒரு வாரம் சிவராத்திரி தான். ஒன்று சாதாரணமாக சொல்லி பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், நம்மோட இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ளே வருதோ அன்னிலிருந்து நாம் நல்லா இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அழகாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். இந்த வாழ்க்கை எல்லாருக்குமானது இல்லையா? ஒரு புது புது வீடு கட்டிட்டு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி கட்டினேன்னு சொல்ல முடியுதா ஒருத்தனாலாவது? எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இழுக்குது இந்த அம்மா. சொல்லலாமா வேண்டாமா? இவட்ட சொன்னால் முட்டை புதைச்சி வச்சிருவாளா, என்ன பண்ணலான்னு யோசிக்க. எல்லாம் கடங்கா. அக்கா நீ என்ன பண்ணுக்கா, அடுத்த மீட்டிங் என்னோட வந்திருக்கா நீ. ஏன்னா இவ்வளோ நல்லா சிரிக்கிற ஆடியன்ஸ் தான் எனக்கு தேவை. மாதம் 15,000 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு. மகேஷோட அக்கான்னு ஊர் முழுக்க ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன். உடனடி அப்பாயின்மெண்ட் என்னோடு வா. வீட்டில் அண்ணன் இருந்தால் நான் சொல்லிடுறேன், நீ உன்னையும் கூட்டு போறடா தம்பி, வாடா தம்பி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரா, பட் வித்தவுட் சேலரி, ஃபுட் ஒன்லி. ஏன்னா நீ அவ்வளோ சிரிக்கிறது இல்லை, விசில் அடிக்கிற, அது எல்லா மேடைக்கு செட் ஆகாது. இப்படி சிரிக்கணும். சரிங்க, நான் சிரிச்சேனே எனக்கு ஓகேடா தம்பி. இவ்வளோ பேசுகிறான்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இப்படி நிமித்திட்டு போகிறவன் இப்படி வருவான். எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், நானே இப்படி தானே இருந்தேன். செவிலே ஒன்று வச்சோன்னே இப்படி போய்கிட்டு இருக்கேன் நான். சரிப்பா பாருங்க, அந்த வீடு கட்டுறேன். யாரா வீடு நல்லா கட்டினேன், ஒரு 60 லட்சத்தில் வீடு கட்டினேன் சொல்ல முடியுதா? சொல்ல எல்லாம் கடன்கா, எல்லா நகையும் அடகு வச்சாச்சு, பீரோவில் இருக்கும் வீட்லேயே. ஆனால் எங்கே இவ கண்ணு பற்ற போதும்ன்ட்டு. நான் உலகத்தில் விசித்திரமான மனுஷன். ஓஷோ சொல்லுவார், விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன். விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன் ஓஷோ. தான் பாட்டிலும் விட்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோ எதுவுமே இயல்பா நம்மளால சொல்ல முடியலையே, நிம்மதியா சொல்ல முடியலையே. பணம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு ₹1 சொன்னதா வாழ்க்கையில் வர்றாரே இல்லை. ஏன் சொன்னா கேட்டுருவான். எவ்வளோ கேட்பான் அவன்கிட்ட? நானே கேட்குறேன், என்கிட்ட யாராவது கடன்னு கேட்டால் எவ்வளோ கேட்பான்? லட்சத்தில் கேட்பான். ஒரு 100 கோடி தாங்கன்னா கேட்பான். என் யோகிதை அவனுக்கு தெரியும், அவன் யோகிதை நமக்கு தெரியும். சார் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் மகிழ்ச்சி உங்களுக்கு வருவதில்லை. நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் உங்களுக்கு மகிழ்ச்சி வருவதே இல்லை. இன்னொன்று சொல்லவா, சேர சேர துன்பம் தான். நான் ஓஷோ நிறைய வாசிப்பேன். ஓஷோ சொல்லுவார், எல்லா உச்சபட்ச மகிழ்ச்சியிலும் ஒரு உச்சபட்ச சோகம் ஒளிந்து கொண்டே இருக்கிறதும்பார். வீடு நிறைய பணம் சந்தோஷம்தான், நிம்மதியாக தூங்க முடியுமா? கரெக்டா? புது சங்கிலி, புது ஆரம், புது செயின், புது வளையல், வைர கம்மல், வைரத்தோடு 11 மணிக்கு புருஷனோட தான் பைக்கில் வருவீங்க. பழக்கு பழக்குன்னு இருக்கும். இவனே கொலகாரனாக மாறினாலும் மாறிடுவானே, நேற்று வேற காசு கேட்டானே, எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு இவனை நம்பாதிரின்னு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமோன்னு புருஷன் மேலேயே சந்தேகம் வரும். ஏன்? விலை மதிப்பானது. ஒன்னே ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலேயே விலை மதிப்பானது அடுத்தவர்களை நேசிக்கிற மனது என்பதை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த அன்பு அப்படி தந்துட்டு போகணும். அன்னை தெரசாலாம் உதாரணத்தில் மட்டும்தான் நாம் வச்சுருக்கோம். நாம் மாறுறதுக்கு ஐடியாவே இல்லை. பக்கத்தில் போய் சக்கரை வாங்கிட்டு வானா கரெக்டாக 2 டம்ளர் காப்பிக்கு சக்கரை தர்றது அல்பம் வருது. அங்கே அந்த தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா தான் கொடுக்க வேண்டியதானே, என்ன இப்போ கொடுக்கலாம்ல, ஒன்றும் தவறு இல்லையே. வாழ்க்கை அவ்வளோதானே. சார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து சம்பாதிக்கிறது ஓகே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் சம்பாதிக்கிறதுல ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லைங்கிறத உணர்ந்துக்கோங்க.
பசியால் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன் உங்கள் வீடு தேடி வருகிற பொழுது, இல்லை நீங்கள் சாலையில் கடந்து போகிற பொழுது, இல்லை நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது, யாரென்றே முகம் தெரியாத ஒரு மனுஷிக்கு, ஒரு மனிதனுக்கு பசியால் வாடுகிற பொழுது, நீங்கள் யாரென்றே சொல்லாமல் உணவு பொட்டலத்தை அவன் அருகில் வைத்துவிட்டு சென்றால் போதும், பல கோடி மூலமாக வருகிற சந்தோஷம் ஒரே ஒரு உணவு பட்டலம் மூலம் உங்களுக்கு வரும். நாம பண்றது இல்லையே, பண்ணா லைக் பண்றோம், ஷேர் பண்றோம், அதோட முடிஞ்சு போயிருது. மற்றபடி எதையுமே யோசிக்கிறது இல்லையே. வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான். நான் எந்த நிமிடமும் துவங்கலாம், வாசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். அண்ணனோட ஒரு கவிதை உதாரணம் சொன்னேன், பிடிச்சிருந்தது. உள்ள போங்க, பாருங்க, வாங்குங்க. சரியா? நம்ம எங்க, நான் உண்மையே சொல்றேன், நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் மாதிரி ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி, பல முகங்கள் கொண்ட எழுத்தாளர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இதே தமிழ் எழுத்தாளர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகம் சம்பாதிக்கிற மனிதர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். உண்மையா இல்லையானே? மொழி தான் இங்கே பிரச்சனையே. ஏன் நம்மால் வரான், பார்க்குறான், வாங்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோர்கள் கை தூக்குங்க. அடுத்து அண்ணன் பேசணும், நேரம் ஆயிடுச்சு, டக்குன்னு நான் முடிச்சிடறேன். குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோர்கள் கை தூக்குங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என் சார்பா, நிர்வாகம் சார்பா ஒரு பலத்த கைத்தட்டல். சினிமாவுக்கு கூட்டிட்டு போறது எந்த அளவுக்கு முக்கியமோ, புத்தக கண்காட்சிக்கு கூட்டிட்டு வர்றது அந்த அளவு முக்கியம். தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர்களுக்கு நன்றி. உண்டியல் பழக்கம், நம்ம சின்ன வயசுல மண் உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலை காசு சேர்த்து வச்சு, எங்கள் ஊரில் பெரிய மாரியம்மன் திருவிழா வரும். அப்போ அந்த உண்டியலை உடச்சி எது வேணால் வாங்கிக்கோன்னு எங்கள் அம்மா சொல்லும். நான் போய் வாங்கிக்குவேன். இங்கே இருக்கிற பெற்றோர்கள், இன்றைக்கி வந்தவங்களாம் இதை நீங்கள் செயல்படுத்துங்க. உண்டியல் வாங்குங்க, காசை சேர்க்க சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு நாகப்பட்டினத்தில் புத்தக திருவிழா நடக்கிற பொழுது உண்டியலை உடைக்க சொல்லுங்கள், சேர்த்த பணத்தை எடுக்க சொல்லுங்கள், புத்தக கண்காட்சிக்கு வர சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த புத்தகத்தை அவர்களையே தெரிவு செய்ய சொல்லுங்கள். தெரிவு செய்த புத்தகத்தை வீட்டில் உட்கார்ந்து படிக்க சொல்லுங்கள். படித்த புத்தகத்தை பற்றி உங்களோடு பகிர சொல்லுங்கள். நாளைய தலைமுறை வாசிக்கிற தலைமுறையாக மாற்றிய பெருமை உங்கள் தலைமுறையை வந்தடையும். வாசிச்சா நேசிப்பு தானா வரும். நேசிப்பு இருந்தால் யோசிப்பும் தானா வரும். நேரம் இல்லை, நான் யோசிக்கவும் எந்த நிமிடமும் தூங்கலான்னு பேசலான்னு நினச்சேன், நேரம் இல்லை, முடிக்கிறேன். எதற்காகவும் கவலைப்படாதீங்க. இன்னொன்று, இந்த குரூப் சைக்காலஜியில் மாட்டிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கதையோடு நிறைவு செய்கிறேன். அடுத்து யுகபாரதி என்ன வரப்போகிறாரு, பேசுவார். இந்த கூட்டம் அப்படியே இருந்து உங்களோட நான் இருந்து அண்ணன் பேச்சை கை தட்டி கொண்டாட போகிறோம். ரெடியா? நல்லா ஒரு தடவை கை தட்டலாமா? சந்தோஷமா? ஒரே ஒரு கதையோட நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா, அவருக்கு ஒரு பையன், அவன் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையன் அந்த வயசான அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதம் வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு கடிதத்தில் என்ன இருக்குன்னு படிக்க தெரியல. யாராவது அந்த வழியில் போனால் கூப்பிட்டு படிக்க சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, காத்து இருந்தது. ஒரு இராணுவ அதிகாரி அந்த சைடு போனார். அவரை கூப்பிட்டு, ஐயா இந்த லெட்டரை படிங்க, ஏன் பையன் எழுதியிருக்கானுச்சு. அவர் லெட்டரை வாங்கி பார்த்து ஒரு 10 செகண்டில் தார தாரையாக கண்கள் இருந்து கண்ணீர். இந்த அம்மாவுக்கு நெஞ்சு பதறிடுச்சு. ஐயா என்னாச்சு, என் பையனுக்கு என்னாச்சுன்னு அவரால் அடக்க முடியல. கதறி கதறி அழறாரு. என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு அந்த அம்மா கதறி கதறி அழுதுச்சு. அந்த வழியா ஒரு வியாபாரி போனார். இந்த 2 பேர் அழுகிறத பார்த்துட்டு சாமான்லாம் இறக்கி வச்சுட்டு வண்டியை ஸ்டாண்டு போட்டுவிட்டு அவரு ஓன்னு அழுதார். 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பெரியவர் போனார். ஏயா எல்லாம் அழறீங்க, என்னையா காரணம்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த வியாபாரி பதில் சொன்னார், இல்லைங்கய்யா நான் வந்துட்டு இருந்தேன், இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க, அதை பார்த்தோன்னே அந்த சோகம் என்னை தாக்கிருச்சு. போன வருஷம் மண்ணில் செஞ்ச பானையெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லா பொருளும் உடஞ்சி போச்சு. ஒரு வருஷம் என் வாழ்க்கையை ரொம்ப திண்டாட்டமாக போச்சு. இவங்க அழுதோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு, அதை நினச்சி அழுதேன்னு நானும். உடனே அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, நீ ஏமா அழறேன்னு கேட்டார் அந்த பெரியவர். ஐயா ஊர்லேருந்து என் பையன் லெட்டரை போட்டிருந்தான், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, இல்லை இருக்கானா இல்லையான்னு கூட தெரிலங்கய்யா, லெட்டரை படிக்கிறதுக்கு இவர்கிட்ட கொடுத்தேன், அவர் படித்து பார்த்துட்டு கதறி கதறி அழுதாருங்கய்யா, என்னால் அந்த சோகத்தை எப்படிங்க, என் பையங்கய்யா, நான் பெத்தா வயிருங்கய்யா, அதனால் நான் அழுதேன்னு இருக்கேன். கடைசியில் அந்த பெரியவர் நீ ஏன் அழுதேன்னு இராணுவ வீரர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த ஆள் சொல்லியிருக்கான்,
அந்த அம்மா லெட்டர் படின்னு என்கிட்ட கொடுத்துச்சு. நான் லெட்டரை வாங்கி பார்த்தேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போன்னு விட்டார் கொண்டு போய். நான் ஸ்கூலுக்கு போகாமல் வந்துட்டேன். அப்போ ஸ்கூலுக்கு போயிருந்தா இந்த லெட்டரை இப்போ படிச்சிருந்துருக்கலாமேன்னு நினச்சி அழுதேன். வேறு ஒன்றும் காரணம் இல்லைன்னொன்னே இந்த ஐயா 3 பேரையும் பார்த்தாராம். போயிருங்க மரியாதையாக 3 பேரும். இது ஒரு கொரிய நாட்டுப்புற கதை. வாழ்க்கை இதுதான். என்னன்னே தெரியாமல் நாம் எல்லாத்துலேயும் போய் சேர்ந்துடக்கூடாது. என்ன நடக்குதுன்னு நம்மளை சுற்றி தெரியணும்னா, நாம் எங்கே இருக்கோன்னு புரியணும்னா, இந்த சமூகத்திற்கு என்ன தேவைன்னு தெரியணும்னா படிக்கணும். படித்தால் மட்டும்தான் ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்து மாறும் என்பதில் அனைவரும் தெளிவாக இருங்கள். நேரத்தினுடைய அருமை கருதி இவ்வளோ நல்லா கேட்குற மக்கள்கிட்ட சீக்கிரமாக பேசி முடிக்க சிரமமாக இருக்குது. நீங்கள் 3 பேர் போட்டு விட்டீங்க இன்றைக்கி. நர்த்தகி அக்கா மிகப்பெரிய ஜாம்பவான். ஒரு பலத்தை கைத்தட்டல். அக்கா இந்த இடத்துல இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தல் கொடுக்கணும். மிகப்பெரிய ஜாம்பவான் நர்த்தகி நடராஜ் அவர்கள். அண்ணன் லெஜண்டு. இந்த 2 பேருக்கு நடுவில் என்ன போட்டு விட்டீங்க? நேரம் பத்தலை. அடுத்த முறை மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லுகிறேன், என்னை மீண்டும் அழையுங்கள். 10 நிமிஷம் பேசணுமா? தனியாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் நிறைய பேசுகிறேன். ஏன்னா நான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். யார் கிடச்சா நான் வச்சு பேசின்னு பேசுவேன். கவலைப்படாதீங்க. அதனால் மீண்டும் நாங்கள் வருகிற பொழுது நிறைய நாங்கள் பேசுகிறோம். மகிழ்ச்சியோடு உங்களிடம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். புத்தக திருவிழாவிற்கு வந்த அனைவருமே அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் வாசிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நிச்சயம் வாங்கி செல்லுங்கள். யுகபாரதி அண்ணனுடைய மேல் கணக்கு என்கிற ஒரு நூல் மிக அற்புதமான ஒரு நூல். அதை வாங்கி படிங்க. அண்ணனோட கவிதைகள் புத்தகம் எதை வேணால் எடுக்கலாம். இதயம். நான் கவிதையை சொல்கிறப்பே பரவசமாக இருந்துச்சா இல்லையா? அப்போ படித்தா எவ்வளோ பரவசத்துக்கு சொந்தக்காரராக மாறுவீங்க. இருக்கலாம். மீண்டும் மாவட்ட நிர்வாகம் அழைக்கிற பொழுது, நீங்கள் அன்போடு கூப்பிடுகிற பொழுது மீண்டும் வருகிறேன். நல் உரையை தருகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.